ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கஞ்சி சாதம் எடுத்திருக்கேன் ப்ளஸ் எக்கு. ஸோ இந்த கஞ்சி சாதத்தில் எப்படி வந்து எக் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்கிறது இன்றைக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன் அண்ட் 1 எக் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கை வந்து நம்ம எப்படி சீவி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் காய் சீவுறது கூட யூஸ் பண்ணி அதிலேயே கூட சீவி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 9 மந்த்ஸ் பேபிக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எக் வந்து ஒயிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் நீங்கள் எல்லோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 1 எக் ஃபுல்லாக என் பேபிக்கு எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக நான் வந்து சீவி வச்சுருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எக் எடுத்துக்கலாம். ஸோ எந்த நியூ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மதியம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பெட்டர், இல்லைனா வந்து மார்னிங். ஸோ ஏன்னா பகல் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது எந்தளவுக்கு பேபிக்கு டைஜஸ்ட் ஆகுது, எதாவது அலர்ஜி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக் எல்லாம் இந்த சாதத்தோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் எக்கும் மிக்ஸ் ஆகி எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் பேபிக்கு அப்படியே கொடுத்துருங்க. தேங்க்யூ.